வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்கேன். ஸோ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோ போடும்போதே சரி என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், ஒரு ரொம்ப கேப்புக்கு அப்புறம் போடுறோம்னு யோசித்தோம். ஸோ வழக்கமாக ஒரு வீடியோ பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்லை என்னோட டிசைன் டீம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வீடியோ அந்த வீட்டோட கஸ்டமர் ஓனர் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்பவே யூனிக்காக வந்திருக்கு. எங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு 2100 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். வீட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இதை கஸ்டமரை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். பிளாட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், கிழக்கு பார்த்தது. நம்ம கொஞ்சம் ரிவர் பக்கத்துலேயே தான் இருக்குது. கிழக்கு பார்த்து வரும்போது எங்களுக்கு வாஸ்துப்படி ரொம்ப செட்டாக இருந்தது. சரி சொல்லி அப்போ நம்ம ரிவர் சைடு கொஞ்சம் இருக்கிறதுனால சென்னையில் இப்போ ஃப்ளட்டெல்லாம் ரொம்ப வருங்கிறதுனால நாங்கள் பிளான் பண்ணும்போதே என்ன பண்ணிட்டோம், நம்ம திலீப் சார்ட்டையும் கன்சல்ட் பண்ணோம். நல்ல 6 ஃபீட் வரைக்கும் போகலான்னு. நாங்கள் பேஸ்மெண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே ஹைட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்லேயே எங்கே தான் ரொம்ப ஹைட்டு. ஓவரால் சைஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1414 ஸ்கொயர் ஃபீட் தான். ஸோ இந்த 1414 நாங்கள் ஆல்மோஸ்ட் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு பிளான் பண்ணுறோம். டியூப்ளே டைப்பு. வெளியே கேட்டு போட போகும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கேட் போட்டிருக்கோம். எஸ்எஸ்சில் ஜிண்டால் ஸ்டீலை யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். அதில் ஒரு சின்ன டிசைன், ஒரு பீகாக் டிசைன், மயில் டிசைனும் ஒரு ட்ரீ டிசைனும் போட்டிருக்கோம். போட்டுட்டு அது உள்ளே வந்தீங்கன்னா டபுள் ஃபோல்டிங் வரும். ஒரு பக்கம் நம்ம நடக்கிறதுக்கு, கார் எடுக்க போகும்போது மட்டும் அது டபுள் ஃபோல்டு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நம்ம சிங்கிள் ஃபோல்ட்லேயே நம்ம ஏறிக்கலாம். எங்களுக்கு காரோட டைமென்ஷன்ஸ் சொல்லிட்டோம். நாங்கள் ஹுண்டாய் வென்யூ கார் வச்சுருக்கோம், ப்ளஸ் 2 வீலர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் முதல்லையே பிளான் பண்ணோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஞ்சு டோர் போட்டிருக்கோம். ஃப்ரெஞ்சு டோர் நல்லா 6க்கு 6 பெரிய டோராக போட்டிருக்கோம். என்ட்ரிலேயும் நல்ல நம்ம டீ கூட்டு தான் போட்டிருக்கோம். டீ கூட்லேயும் நல்லா டிசைன் பண்ணி நல்லா போட்டிருக்கோம். உள்ளே வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு ஹால் பார்த்திங்கன்னா நல்ல டைமென்ஷன்ஸ் ஒரு 22க்கு 12 இருக்கும். ஹாலில் அந்த லிவிங் ரூமில் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா ஓப்பன் டு ஸ்கை பிளான் பண்ணோம். ஸோ அது டபுள் ஹைட்டு சீலிங் தான். சீலிங் டபுள் ஹைட் வரும். ஸ்டெப்ஸ் வர இடத்துல டபுள் ஹைட் போடலான்னு சொன்னோம். திலீப் சார் ஓகே தாராளமாக பண்ணிடலாம், இப்போ எல்லாருமே நல்ல அது ட்ரெண்டு தான்னாரு. ஸோ அது பண்ணோம். அது பண்ணும்போது டபுள் ஹைட் போட போகும்போது மேலே எங்களுக்கு அந்த ஓப்பன் டு ஸ்கை வேணும். ஓப்பன் டு ஸ்கையில் எங்களுக்கு நாங்கள் கிளாஸ் தான் வைக்கணும்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் வச்சுட்டோம். ஏன்னா வி வாண்ட் டு ஹேவ் சன்லைட் டு பாஸ் த்ரூ. இங்கே கீழே டைனிங் வேறு பிளான் பண்ணியிருக்கோம். லிவிங் ரூமில் இப்போ நமக்கு பவர் இல்லைன்னா கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவ்வளோ வெளிச்சம் இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏற இடத்துல உடன் பிளாங்க்லாம் வச்சு நம்ம ஒரு ஆர்ட் கொண்டு வந்திருக்கோம். நல்ல டிசைன் போட்டு கொண்டு வந்திருக்கோம். அது என்ன சொல்கிறது, ஆஸ்தட்டிக் தான். ஆஸ்தட்டிக்னா கூட நம்ம லிவிங் ஏரியா நம்ம சைக்காலஜிக்கலாக அதில் தான் எல்லாருமே உட்காந்துருப்போம். சைக்காலஜிக்கலாக ஒரு ப்ளஷண்ட்டாக ஒரு ஃபீலிங் வரணும். நம்ம வீடு நம்ம இது அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும் இல்லை, கெஸ்ட்டு வந்தால் கூட தே ஃபீல் கம்ஃபர்டபுள். அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு கார்னர் சோஃபா பிளான் பண்ணியிருக்கோம். கார்னர் சோஃபா முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் கார்னர் சோஃபா டிவி இருக்குது. டிவியும் வால் பேனல் போட்டு நீட்டாக பண்ணியிருக்கோம். இன்டீரியர் ஒர்க்கில் அதெல்லாம் கவர் ஆச்சு. மாஸ்டர் பெட்ரூம் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா அது 12க்கு 10 டைமென்ஷன்ஸில் வரும். நாங்கள் டாய்லெட் கொஞ்சம் வெளியே வைக்கிறதான் பிளான் பண்ணோம். வெளியே கொண்டு போகிறோன்னா மறுபடியும் நமக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயினால என்ன பண்ணிட்டோம், நம்ம அதிலேயே ஒரு வாக்கின் ஏரியா கொடுத்துட்டு, பெட்ரூம்லேருந்தே வாக்கின் ஏரியா கொடுத்துட்டு அதுக்கு பிறகு டாய்லெட் போர்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த வாக்கின் ஏரியாவை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கோன்னா ஒரு ஸ்லைடிங் டோர் போட்டு செப்பரேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் கெஸ்ட் பெட்ரூம் ரெண்டுமே கீழே. அங்கேயும் விண்டோ, நல்ல பெரிய விண்டோ போட்டிருக்கோம். விண்டோவுக்கு கட்டைன்லாம் அது சப்சிக்வெண்ட் பிளானில் வந்தது, அதெல்லாமே போட்டிருக்கோம். டோர் எல்லாமே நீட்டாக டிசைன் போட்டிருக்கோம். எங்கள்கிட்ட இதில் உள்ள பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா டோர்லேயுமே டிசைன் போட்டிருக்கோம். யூஸ்வலாக எல்லோரும் மெயின் டோரில் தான் டிசைன் போடுவாங்க. நாங்கள் ஈவன் ஃபார் இன்டீரியர் டோருக்கும் டிசைன்ஸ் போட்டிருக்கோம். டீக்லேயே டிசைன் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஸ்பெஷல் யூனிக் ஃபீச்சர். பூஜா ரூமுக்கு நம்ம 7க்கு 4ங்கிற சைஸில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் டோர் போட்டு நல்ல ஒரு சிவனோட டிசைன்லாம் போட்டு உள்ளே போனீங்கன்னா நல்ல இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஹாலிலேருந்து நமக்கு ஜஸ்ட் ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் தான், டோர்லாம் இல்லை. ஜஸ்ட் பெருசான ஒரு ஆர்ச் கொடுத்து ஒரு சின்ன ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நமக்கு 12க்கு 10 பெரிய கிச்சன். யூட்டிலிட்டி செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம். ஹாலில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சன் தெரியும் ஓரளவு. நம்ம கார்னர் சோஃபாலேருந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தெரியும். அது எதுக்காக அப்படி பண்ணோம்னா நமக்கு நல்ல லைட் நல்லா வரணும், வென்டிலேஷன் வரணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி செப்பரேட்டாக பண்ணதுனால அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா நம்ம வெசல்ஸு க்ளீனிங் எல்லாமே தனியாக இருக்கும். இட் வில் நாட் மேக் மெஸ் ஆஃப் கிச்சனில் ரொம்ப மெஸ்ஸாக ஃபீல் பண்ண மாட்டோம். நீட்டாக இருக்கும். சைடில் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம். சப்போஸ் சர்வெண்ட் வரதுன்னா அந்த வழியாகவும் வரலாம், நம்மளும் போகலாம். ஸோ இதுதான் கிச்சனோட டைமென்ஷன்ஸ்.
வீடு ஃபுல்லாக மார்பிள் ஃப்ளோர் போட்டதுனால ஸ்டேர் கேஸ்க்குமே வந்து அது போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு சர்க்குலர் மாடல்லாம் பார்த்தோம். சர்க்குலர் மாடல்லாம் பார்க்க நல்லா இருக்குது, பட் ப்ராக்டிக்கலாக திங்ஸ் கொண்டு போகிறது எதாவது செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ எங்களுக்கு வந்து மேலே ஓப்பன்றதுனால ஏறுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நீட்டாக வேணும்னு பிளான் பண்ணோம். ஸோ 2 லேண்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்காது, ஸ்ட்ரெயிட் லேண்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஏறுறதுக்கும் ஆப்டிமம் உங்களுக்கு 6 inches 6.5 inches கேப் வச்சு உடனில் ஹேண்ட் ரெயில் பிளான் பண்ணோம். ஸோ தட் ஓவரால் தீம் ஆஃப் த ஹவுஸ் வந்து மேட்ச் ஆகணுன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு லாபி கம் யூட்டிலிட்டி ஏரியா வித் ஓப்பன் டெரஸ், அதுக்கப்புறம் 2 பெட்ரூம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டடி ரூம், பால்கனி இருக்குது. ஸோ ஏறி வந்த உடனே லாபி, வாஷிங் மிஷின் ஏரியா அலாங் வித் காமன் டாய்லெட் இருக்குது. வாஷிங் மிஷின் ஏரியாவில் மேலே கீழே ஸ்டோரேஜ். அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கம்ஃபர்டபுள் 12x10 சைஸு, ஒரு கிங் சைஸ் பெட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு கார்னர் வார்ட்ரோப் மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு மூவிங் அரவுண்ட் ஸ்பேஸும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். உள்ளே வந்து வாக்இன் ஏரியா கம் டாய்லெட்ஸ். ஸோ வாக்இன் ஏரியாவில் உங்களுக்கு வாஷ் பேஷன் அலாங் வித் ஸ்டோரேஜ். ஸோ அது செப்ரேஷனுக்காக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைடிங் டோரும் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் பெட்ரூம், அகேன் சேம் சைஸ் 12x10, வென்டிலேஷன் நல்லா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது ரோட் ஃபேஸிங் பெட்ரூம்ங்கிறதுனால 2 விண்டோஸோடு உங்களுக்கு வந்துடும். மேலே வந்து லாஃப்ட் கம் ஸ்டோரேஜ் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டடி ரூம் அலாங் வித் பால்கனியும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகட்டும், அதுக்கப்புறம் குழந்தைங்க படிக்கிறதுக்காகட்டும், அதனால் ஒரு பெர்மனெண்ட்டாகவே ஒரு ரூம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 12x10 சைஸில் வந்து போத் ஸ்டடி ரூம் அண்ட் பால்கனி வந்துடும். சேம் அந்த சைட் ரூம் கெஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம்ல அதோட பேரலல் இதில். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சோஃபா போட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி டேபிள் அலாங் வித் ஸ்டோரேஜ் ஆன் ஒன் வால், ப்ளஸ் உங்களுக்கு ரோட் ஃபேஸிங் பால்கனி வந்துடும். பால்கனி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12x4 சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். வாஷிங் ஏரியாவிலேருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டெரஸ் மாதிரி விட்டுருக்கோம். இங்கே ஓப்பன் டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத்ஸ் ட்ரை பண்ணுற ஏரியா, ப்ளஸ் வாஷிங்க்குனே கையில் துவைக்கிறதுக்குனே ஒரு கார்னரில் ஒரு செட்டப் மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் சேவிங்க்காக வந்து சர்க்குலர் ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து உங்களுக்கு ஃபேப்ரிகேஷனில் பண்ணது. உங்களுக்கு நார்மல் ஸ்டேர் கேஸ்னால் எல் டைப்போ இல்லை யூ டைப்போ போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் ஆக்கியபை ஆகும்னு சொல்லிவிட்டு இங்கே சர்க்குலர் ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணியிருந்தோம். இதுலேருந்து நீங்கள் டாப் டெரஸ்க்கு போயிடலாம். டாப் டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து இங்கே ஓப்பன் டு ஸ்கை தெரியும். அதில் வந்து மேலே கிளாஸ் போட்டு கிளியர் கிளாஸ் தான் போட்டிருக்கோம். சன்லைட் வந்து நல்லா வரணுன்றதுக்காக கிளியர் கிளாஸ் பிளான் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கான்க்ரீட் டேங்க் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு சின்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோஸும் இருக்குது கான்ஸும் இருக்குது. பட் கான்க்ரீட்ன்றப்போ உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் ஆகிடும். ப்ளஸ் வந்து வாட்டர் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சன்லைட் நல்ல ஹீட் ஆகிறதா இருக்கட்டும், அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ 2 டேங்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து மெட்ரோ வாட்டருக்கு, ஒன்று வந்து போர் வாட்டருக்கு. ப்ளம்பிங் லைனும் அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு அகேன் சன்லைட்லேருந்து நீங்கள் நடக்கிறதுக்கும் மேலே டெரஸில் நடக்கிறதுக்கும் சரி, உங்களுக்கு கீழே ரேடியேஷன் வரதும் வந்து உங்களுக்கு நோட்டபிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒயிட் கூல் ரூஃப் டைல்ஸ் பிளான் பண்ணி இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது 2 வரியாக இருந்தால் கூட அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு வீடு கட்டணும்னு ஐடியா வந்து கரெக்டான இடம் இவங்களா இருப்பாங்க, இங்கே கொடுத்தா நம்ம நினச்ச மாதிரி அந்த வீடு வந்து அவுட்புட் வரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நீங்கள் நிறைய ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணியிருப்பீங்க. எப்படி இவங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ற அந்த முடிவு வந்து உங்களுக்கு எப்படி வந்து? எல்லாருக்குமே லைஃப்பில் பார்த்திங்கன்னா வீடுங்கிறது ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும். அந்த கனவை வந்து நனவாக்குறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான், ஒரு பெரிய சேலஞ்சு தான். இந்த சேலஞ்சை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறது ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நிறையா பார்த்தோம். பட் யூடியூப்பில் வந்து ஹைரண்ட்பில்ட் நான் கொஞ்சம் நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். அவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது. நிறைய இப்போ 2-3 பேரை நாங்கள் அப்ரோச் பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து எங்களோட ஒரிஜினல் பிளானே என்னென்னா எங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குன்னு நினச்சோம் வீட்டில். தட் இஸ் ஜஸ்ட் கிவ் இட் டு த என்ஜினியர் அண்ட் ஃபர்கெட் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் நாங்கள் இல்லை. நாங்களும் வி ஷுட் ஆல்சோ பி தேர் இன் ஈச் அண்ட் எவ்ரி டே ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறதா எங்களோட ஐடியாவே. இதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஃபஸ்ட் டேலே எங்களுக்கு அந்த ஃபீல் ஆனது
நம்ம திலீப் சார்கிட்ட போனப்பயே உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப உடனே இமீடியட்டாக எங்களுக்கு நாங்கள் லாக் ஆகிட்டோம் அதுலேயே. அப்புறம் நேராக போய் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹவுசஸ் பார்த்தோம். நல்லா ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. சரி, அதனால தான் அப்ரோச் பண்ணோம். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா இருந்தது. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. அவங்க பிளான்லாம் காமிச்சாங்க, சிஸ்டமேட்டிக்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஓகே லெட்ஸ் கோ அஹெட்னு சொல்லி தான் சூஸ் பண்ணோம். நீங்கள் கொடுத்த அந்த பிளானுக்கும் கட்டின வீட்டுக்கும் சிமிலாரிட்டிஸ் கிட்டத்தட்ட சேமாக இருக்குங்களா? 100% அப்படி டிட்டோவாக மேட்ச் ஆச்சு. ஏன்னா நம்ம தான் விஷுவலைஸ் பண்ணோம், இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அவங்க இன்ஜினியரிங் ஃபீஸிபிலிட்டி சொல்லி இப்படி தான் பண்ணால் நல்லா இருக்கும்னாங்க. அதே தான் பண்ணோம். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் நம்ம என்ன நினச்சோமோ அதுவே தான் வந்திருக்கு. அப்படி தான் டர்ன் அவுட் ஆகிருக்கு. அதை ட்ரீம் பிகம்ஸ் ட்ரூ அப்படிம்பாங்கல்ல, அது நம்ம திலீப் சாரை பொறுத்த வரைக்கும் ஹாமீம் சார் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க டீம் என்டையர் டீம். திலீப் வந்து அஃப்கோர்ஸ் ஓவரால் சூப்பர்விஷன் நல்லா பண்ணார். ஹாமீம் கீழே அர்ஷத் வந்தார், தென் சிவா வந்தார். சிவா அண்ட் உதய் அந்த டீம் தான் இந்த இதுக்கு இன்சார்ஜாக இருந்தாங்க. சிவா தான் என்ஜினியர் அண்ட் உதய் வந்து சூப்பர்வைசர். அண்ட் அஃப்கோர்ஸ் அண்டர் த டைரெக்ஷன் ஆஃப் ஹாமீம் சார் நல்லாவே பண்ணாங்க. ஸோ நம்ம ஆரம்பித்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிளான் பண்ணும்போதே நம்ம 9 to 11 months தான் பிளான் பண்ணோம். 9 monthsலேருந்து 11 months ஆகலாம். அஃப்கோர்ஸ் ரெய்னி சீசன்லாம் வந்து நவம்பர் டிசம்பர் ரெய்னி சீசன் வரும். ஸோ அதனால் 11 months பிளான் பண்ணோம். கரெக்டாக 11 monthsல முடிச்சிட்டாங்க. மற்ற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நம்ம ஹையர் அண்ட் பில்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரே ஒரு யூனிக்கான பாயிண்ட் என்னன்னு சொல்லுவீங்க? ஃப்ளெக்சிபிலிட்டி இன் த சென்ஸ் வந்து சில என்ஜினியர்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்ககிட்ட தான் கொடுத்துடணும். யூ கேனாட் இன்டர்ஃபியர். நீங்கள் போய் சொன்னீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் அந்த ஸ்டபர்னஸும் கொஞ்சம் அரகன்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இருக்கும் பில்டர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் நடுவில். எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய விஷயம் பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நம்ம என்ன சொன்னாலும் பண்ணலாம், இது இப்போ ஃபீஸிபிள், கண்டிப்பாக பண்ணிடலாம். மெட்டீரியல் அவங்க கொடுத்தாலும் ஓகே தான், நம்ம கொடுத்தாலும் ஓகே தான். காஸ்ட்டும் வந்து பிரச்சனையே இல்லை. அது என்ன காஸ்ட்டோ கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் திஸ் இஸ் த ப்ரைஸ். சப்போஸ் யூ வாண்ட் டு கோ ஃபர்தர்னா யூ கேன் கோ அப்படிங்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நார்மலாக எந்த பில்டருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அகேன் அந்த ஸ்டேஜ் வைஸ் கரெக்டாக ப்ரொசீட் பண்ணது, பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணது, ரொம்ப பிளானிங் எக்ஸிக்யூஷன் ரெண்டுமே ஒரு யூனிக்கான விஷயம்னு சொல்லுவேன் ஹையர் அண்ட் பில்ட் பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எங்களை விட கஸ்டமர் வந்து ரொம்ப பெட்டராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.